தற்போதைய செய்தி மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கும் மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிக அளவிலான மக்கள் அங்கு குவிந்து வருவதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் பேருந்தும் உள்ளே வரும் பேருந்தும் ஒரே நேரத்தில் வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் இருந்து ஒத்தக்கடை வரை 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் பேருந்துகள். மதுரையில் பரபரப்பாக எப்போதுமே இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் இன்னும் அதிக மக்கள் கூட்டத்துடன், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துடன் இன்னும் பரபரப்பாக இருக்கிறது. பொங்கல் விடுமுறை முடிந்து தங்கள் ஊர்களுக்கு மக்கள் திரும்பி செல்லும் காரணத்தால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பரபரப்பாக அங்கு வரிசையில் நின்று படிகளில் ஏறி செல்லும் பொதுமக்கள், பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள் என பேருந்தே அங்கு வரிசையில் காத்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். எப்போதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் இன்னும் பரபரப்பாக மக்கள் கூட்டத்துடன், ஏன் பேருந்து கூட்டமே அங்கு வரிசை கட்டி நிற்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம் அருண். மோகன்ராஜ், பொங்கல் பண்டிகை முடிந்து தற்போது சென்னை, புதுச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கும் அதே போல மதுரை உட்பட அதனை சுற்றி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தற்போது போதுமான பேருந்து இல்லாததால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் தற்போது கூட்டமாக காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பேருந்தும் அதே போல மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்தும் ஒரே நேரத்தில் வரிசை கட்டி நிற்பதால் மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையிலிருந்து ஒத்தக்கடை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிநெடுக்கிலும் பேருந்துகள் காத்திருக்கிறது. இதனால் மற்ற வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகனங்களும் கார்களும் நகர முடியாமல் சாலையில் ஊர்ந்து செல்கிறது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செல்வதற்கு ஏதுவாக தமிழக அரசு, அதாவது தமிழக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மண்டலங்களிலிருந்து வழக்கமான வழித்தட பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி 455 பேருந்துகளும், அதே போல் பண்டிகைக்கு பின்பு பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்புவதற்காக 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 725 பேருந்துகளும் மதுரை, திண்டுக்கல், தேனி, பழனி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து திருச்சி, திருப்பூர், கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்செந்தூர், கம்பம், குமுளி மற்றும் சென்னை போன்ற முக்கிய ஊர்களுக்கு பயணிகள் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டு அதன்படி கூடுதல் பேருந்துகளும் இயக்கி வருகின்றன. இந்த நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையை முடித்து ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊருக்கும் வேலை நிமித்தமாக பல்வேறு பெருநகரங்களுக்கும் செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தற்போது நீண்ட நெடிய வரிசையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வெளியூர்களிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு வரக்கூடிய பேருந்தும் அதே போல மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்துகளும் ஒரே நேரத்தில் நீண்ட நெடிய வரிசையில் காத்திருக்கிறது. போதுமான பேருந்து வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தற்போது பேருந்துகளில் ஏறுவதற்கு நின்று கொண்டே செல்லக்கூடிய அவல நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கூடுதல் பேருந்துகள் இயக்கினாலும் இந்த பொதுமக்களுடைய பயணத்தை அதிகரிக்கும் வகையில் அதிகமாக இருப்பதால் இந்த கூடுதல் பேருந்துகளை இன்னும் இயக்க வேண்டும் என்றும் இந்த பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் நீண்ட நெடிய நேரமாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதாகவும், திருச்சி, ராமநாதபுரம், அதே போல ராஜபாளையம், கோவில்பட்டி இந்த உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது இந்த பயணிகளின் கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். மோகன்ராஜ், உங்கள் ஆய்வறிக்கைக்கு நன்றி அருண்.